கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சிலுவை நிலையில் காலை தியானத்துக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கின்றேன். நாம் தலையில் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையின் மூலமாக எங்களுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி நாங்கள் உறுதியாய் நம்பி கிறிஸ்துவனுடைய சிலுவை நிலையிலே நாங்கள் தஞ்சமடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து மேம்படுத்துவதற்காக சிலுவை தியானங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் எங்களுக்கு புத்துயிர் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரோஜனம் இருக்கும்படியாக, கர்த்தரை மேம்படுத்தும்படியாக பிரோஜனம் இருக்க தேவன் தாமே இந்த தியானத்தின் மூலமாக வழிநடத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாம நீர் ஆஸ்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து உலக நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் தபசு காலத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்படுகிற தலைப்பு கிருபையின் அடையாளமாகிய சிலுவை. The cross, a sign of God's grace. The cross, a sign of God's grace. இந்த தபசு காலங்களில் உங்களோடு கூட கடவுள் வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை அதிகமாக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். நாம் சிலுவையை குறித்து பார்க்கும் பொழுது சிலுவை கிருபையின் அடையாளமாக மாற்றப்படுவதை பார்க்க முடிகிறது. சிலுவை கிருபையின் அடையாளமாக இருக்கும் பொழுது இந்த அவமானத்தின் சின்னமாக எண்ணப்பட்ட சிலுவை அல்லது தண்டனை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த சிலுவை இப்பொழுது கிறிஸ்துவினுடைய தியாகத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவனுடைய அளவற்ற அன்பினுடைய தியாகத்தின் நிமித்தமாக இது நாம் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு இது இப்பொழுது கிருபை அடையாளமாக மாற்றப்படுகிறது. இந்த சிலுவை ஒரு கிருபையை பெற்றுக்கொள்கின்ற அடையாளமாக மாற்றப்படுகிறதை பார்க்கின்றோம். Once it was a curse, but now it has become a tool of receiving God's grace, abundant grace, grace upon us. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை இந்த சிலுவை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது மிக தெளிவாக இந்த வேத பகுதியிலே வாசிக்கின்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. So no one can boast about their salvation or the grace that they receive. என்று சொன்னால் இது கிறிஸ்துவின் மூலமாகவே இது கிடைக்கப்படுகின்றது. கிறிஸ்துவே இதை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இங்க பார்க்கும் பொழுது கிருபை, விசுவாசம், ரட்சிப்பு, இந்த மூன்றும் இருக்குது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆகவே இதனுடைய பலன் என்ன? வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் இட்? இட் இஸ் a gift. இது கடவுளால் உண்டான ஈவு என்று சொல்லி பார்க்கின்றோம். Even so, grace become gift. Grace becoming a gift. கடவுளுடைய கிருபை நம்மிடத்தில் இறங்கி வரும்பொழுது, அதாவது கடவுளுடைய அருள் நம்மிடத்தில் வரும்பொழுது இது அருட்கொடையாக மாறுகிறதை பார்க்க முடிகிறது. தேவனுடைய கிருபை என்பது இறைவனுடைய அருட்கொடை. நாம் பெற்றிருக்கின்ற ரட்சிப்பு கர்த்தருடைய கிருபையினாலே ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய அருட்கொடை, மற்ற மக்களுக்கு கிடைக்கப்படாத ஒரு பெரிய ஒரு அருட்கொடை. அப்ப இந்த விசுவாசத்துல யாரெல்லாம் வர முடியும்னு சொன்னால், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படின்னு சொன்னால் இந்த கிருபை இலவசமாய் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த கிருபை இது பெரிய கடவுள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. ஆகவே ஒருவேளை நாம் உலக பிரகாரமா யோசிக்கும் பொழுது, அல்லது யூத மக்கள் யோசித்த பொழுது, எபிரேய மக்கள் யோசித்த பொழுது அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், only by law they will be able to be saved.
ஒருவேளை இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலம் மாத்திரமே ரட்சிப்பு என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்பொழுது இயேசு சிலுவையிலே நமக்காக இரத்த சிந்தினாரோ அப்பொழுதே அது கிருபையின் அடையாளமாக மாற்றப்பட்டு விட்டது. இது இலவசமாய் கொடுக்கப்பட்டது ஒன்று. ஆகவே இனி மீண்டுமாக ஒரு விலைக்கிரயமும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. Jesus Christ himself has paid the penalty on the cross of Calvary. அதிலிருந்து நாம் கிருபை பெற்றுக் கொள்கின்றோம். ஆக ஒரு காலத்திலே the cross a sign of shame and dishonor, now it has become a sign of receiving God's grace. Shame and dishonor becoming God's grace, and it has become gift for all of us. கலாத்தியர் 2:15 வாசிகளை பார்க்கின்றோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். எப்படிங்க? கிறிஸ்து இயேசுவின் மேல் நாம் விசுவாசிகள் ஆனோம். ஆகவே நாம் ஒருவேளை இந்த உலக பிரகாரமான சட்டத்திட்டங்களை வைத்து நாம் ஒருவேளை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது நாம் நற்கிரியை செய்வது நிமித்தமாக நாம் ஒருவேளை ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. நாம் ஆண்டவர் மேல் வைக்கின்ற விசுவாச நிமித்தமாக நாம் ஒருவேளை கிருபையை பெற்றுக் கொள்கின்றோம். ஆகவேதான் பவுலடியார் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 5 வாசிக்கும் போது நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கின்றோம். சோ விசுவாசம் தான் ஆண்டுடைய கிருபையை நமக்கு இன்னும் அதிகமாக கொண்டு வருவதை பார்க்கின்றோம். So cross continues to be the sign of receiving God's grace. It acts as a tool to receive God's grace. மார்ட்டின் லூத்தர், சீர்திருத்த திருச்சபையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஃபாதர் மார்ட்டின் லூத்தர், அவர் தனக்கென்று ஒரு திருச்சபை சீர்திருத்தமாக முன்னெடுத்த பொழுது அவர் he had a 4 core principles, ஒரு 4 மைய கோட்பாடுகளை வைத்திருந்தார். அது என்ன? சோலா ஃபிடே, அதாவது விசுவாசம் மட்டுமே. சோலா கிரேஷியா, கிருபை மட்டுமே. சோலா ஸ்கிரிப்சுரா, கடவுளுடைய வார்த்தை மட்டுமே. சோலஸ் கிறிஸ்டஸ், கிறிஸ்து மட்டுமே என்று சொல்லி பார்க்கணும். அதுல இந்த 4 மைய கோட்பாடுகளிலே மிக முக்கியமானது ஒன்று 2வது வருகின்ற சோலா கிரேஷியா. அப்படின்றால் என்ன? நாம் கிருபையினாலே தான் ரட்சிக்கப்படுகின்றமே தவிர நம்முடைய வேலைகள் நிமித்தமாக அல்லது நம்முடைய டீட்ஸ் மூலமாக நாம் செய்கின்ற கிரியைகள் நிமித்தமாக அல்ல, விசுவாசனாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக வாசிக்கின்றோம். So no human can boast about the salvation that they receive, because it is only purely by the God's grace, and it is only from the cross. It is only by the cross. It is only the cross which helps us to receive God's grace. ஆகவே சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே எங்களுக்காக நீர் பாடுபட்டீர், எங்களுக்காக நீர் சிலுவை ரத்தம் சிந்தினீர், அந்த சிலுவையின் மூலமாக நாங்கள் கிருபை பெற்று கொண்டிருக்கின்றோம், அதன் நிமித்தமாக ரட்சிப்படுத்துகின்றோம் என்று சொன்னால் இது கடவுள் கொடுத்திருந்த மிகப்பெரிய ஒரு நன்கொடை, ஒரு அருட்கொடை. இது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, மிகப்பெரிய ஒரு ஈவு. இட்ஸ் a gift from God. So we are saved to do good works. நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் சொன்னால் நற்கிரிகளை செய்வதற்காக ரட்சிக்கப்படுகின்றோம். 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பார்க்கணும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கின்றோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கின்றார். He has prepared everything beautiful in his time, in God's time. ஆகவே நாம் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவுக்கு சாட்சி படுற மக்களாக இருக்கும் பொழுது இந்த தபசு நாட்களிலே ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி ஒப்புவிப்போம். கடவுள் நம்மோடு கூடந்து இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, சிறுமமாக இன்னும் அநேக ஜனங்கள் இந்த கிருபை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அர்ப்பணிப்போம். தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதித்து காத்து நடத்துவராக. ஆமென்.